ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுக்கு ஒன்ஸ் ப்ரவீட் பார்த்துருப்பீங்க. ப்ரவீட் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்காக ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் உங்கள் பிக்கை எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, எடிட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேவா. இது கப்புள்ஸாக ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சிங்கிள் பிக்காக கூட நீங்கள் ஒன்ஸ் எப்படின்னா ஒரு கேர்ள் பிக்கு ஒரு பாய் பிக்கு நெக்ஸ்ட் ஆர்டரில் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை கிப்லி ஸ்டைலில் மாற்றிக்கூட வீடியோ மேக் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் சாய்ஸ் தான். எப்படி வேணால் பிக் ஆட் பண்ணிங்க. ஆனால் எப்படி பிக் ஆட் பண்ண மட்டும் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு அலெக்ட் ஆப் தேவை. ஆப் கால் லிங்க்னா என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. ஆப் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். லிங்க் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் லேயர்ஸ். இது மாதிரி குரூப் அண்ட் மாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயரில் உங்கள் பிக்கை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேயருக்கு மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். இங்கெல்லாம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த குரூப் அண்ட் மாஸ்க்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இங்கே இருக்க 3 லேயரோ 4 லேயரோ அந்த லேயரில் மட்டும் எப்படி பிக்கை ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு குரூப் அண்ட் மாஸ்க்னு இருக்கிற லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்தா ஒரு இமேஜ் மாதிரி சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் ஒரு லேயர் இருக்கும். ஓகே, அந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் இமேஜ் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபோல்டர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆட் பண்ண போகிற பிக் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ப்ளஸ் செகண்ட் மாதம் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இது மாதிரி பிக்கு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இது மாதிரி ஆட் ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட் பேக் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இது மாதிரி பர்ஃபெக்டாக பிக்கை ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் அங்கே அந்த குரூப் அண்ட் மாஸ்க்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருப்பாங்க. அந்த லேயரில் பிக் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணி முடிச்சிங்களா. நெக்ஸ்ட்டு 6:27 பார்த்தா இங்கே எம்டியாக தான் இருக்கும். அங்கெல்லாம் புக் மார்க் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கை ஆட் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஆட் பண்ணுறது பார்த்து முன்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன். அப்போ தான் ஃபோட்டோ ரூம் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்து அந்த ஆப்பில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க. அதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி முடிச்சோடனே இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா கரெக்டாக பார்த்தா நீங்கள் எங்கே இருந்துன்னா கரெக்டாக டைமில் பார்த்தோன்னா 6:20 இங்கேருந்து எண்டு வரையுமே. ஓகேங்களா, எண்டு வரையுமே இப்போ நான் சொல்கிற ஒன்ஸ் இந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட்டுக்கு போயிடலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். புக் மார்க் இந்த புக் மார்க் இந்த புக் ஒரு பிக் ஆட் பண்ணலாம். இந்த புக் மார்க் வந்துடலாம். நெக்ஸ்ட் ப்ளஸ் கிளிக் பண்ணலாம். வீடியோ போயிடலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர் ஒன்ஸ் சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, சூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கை ஒன்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் கார்னர் ஒரு ப்ளஸ் ஆகிக்கும். அது கிளிக் பண்ணி பிக்கை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எண்டு வரையும் போய்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கேமரா ஆன் பண்ணிங்க. ஆன் கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணி இது சைடில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகணும். ஓகே, அந்த இடத்துல ஜூம் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பிரைட்டர் தெரியுது அதில் தான் ஃபேஸ் கிளியராக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கான ரிசல்ட் இது மாதிரி செட் ஆகிடும். ஓகே, எடிட் பண்ண போகிற பிக்கை இப்போ இந்த புக் மார்க் இந்த புக் மார்க் ஆட் பண்ணால் பிக்கு இந்த லெவலில் எண்டு லெவலில் போய்ட்டு பிக்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி இங்கே எல்லாமே பிக்கை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒன் ஸ்டெப் பேக் மேலே பாருங்கள் ரைட் கார்னர் ஒரு ஏராக்கான பட்டனுங்க கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்துட்டு வீடியோ ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் உங்கள் கேலரி சேவ் பண்ணிங்க. ஓகே, எடிட்டிங் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா.